அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம குக் புக்ல தேங்காய் பால் யூஸ் பண்ணி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நீங்க நிறைய சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணிருப்பீங்க. இதையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. தேவையான சிக்கன் 1/2 கிலோ, அரிசி 3 கப், பெரிய வெங்காயம் 3, தக்காளி 2, தயிர் 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் 3 கப், பச்சை மிளகாய் 4, புதினா கொத்தமல்லி இலை சிறிதளவு, பிரிஞ்சி இலை 2, ரம்ப இலை 2, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பட்டை 2, கிராம்பு 4, ஏலக்காய் 3, கல்பாசி 2, ஜாதிபத்திரி 1. ஒரு குக்கர் அடுப்புல வச்சு குக்கர் நல்லா காஞ்சதும் நான் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை, ரம்ப இலை இதெல்லாம் போட்டு நல்லா வெடிக்க விடுறேன். வெடிக்க விட்ட பிறகு நீல வாக்குல நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்குறோம். இப்ப நான் இஞ்சி பூண்டு விழுது, சிறிதளவு உப்பு போட்டு இதையும் நல்லா வதக்குறேன். நான் எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் தூள் இதோட ஆட் பண்ணி நீல வாக்குல நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் இதோட சேர்த்து நல்லா வதக்குறேன். பிறகு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, தயிர் சேர்த்து இதையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நான் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கிற சிக்கனை இதோட ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த ஸ்டேஜ்ல நான் 3 கப் அரிசியை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கிறேன். இதையும் நான் இதோட ஆட் பண்ண போறேன். 3 கப் அரிசிக்கு நான் 3 கப் தேங்காய் பாலும் 2.5 கப் தண்ணியும் ஆட் பண்றேன். நான் தயிர் எல்லாம் சேர்த்திருக்கனால ஒரு 1/2 கப்ப கம்மி பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல உப்பு அளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் கொத்தமல்லி இலைகளை இதுல கட் பண்ணி போட்டு கடைசியா மிளகுத்தூள் ஆட் பண்ணி குக்கரை மூடி ஒரு 3 விசில் போட்டு நிறுத்திக்கோங்க. குக்கர் விசில் நின்னதும் 10 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க. பிரியாணி சூப்பரா ரெடியா இருக்கும். இந்த பிரியாணியை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.